இதுக்கு தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தோம். வைல்டு கார்டு என்ட்ரி இருக்குது, அதுவும் எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுங்க வைல்டு கார்டு என்ட்ரியில் வராங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த பிரவீன்ராஜை அனுப்புங்கப்பா. பிரவீன்ராஜ் வேறு லெவலில் பண்ணுவார்ப்பா, சம்பவம் பண்ணுவார்ப்பா அப்படின்னு சொல்லி கதறன்னு வந்து கதறிட்டு இருந்தோம். இந்த பிக் பாஸ் டீம் கேட்கல. எஃப்ஜேவை எக்ஸ்போஸ் பண்ணுறேன், எஃப்ஜே அதுக்கப்புறம் வியானா, இந்த பக்கம் வந்து ஆதிரை, இந்த ட்ரையாங்கிள் காதில் உடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்றாவி கண்டென்ட்டை கொடுக்கறதுக்காக இந்த ஆதிரை அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் ஆதிரையும் அதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் எஃப்ஜே அவர்கள் மொத்தமாக போட்டு முடிச்சு விட்டு கடைசி அந்த கேஸ்லேயும் ஒன்றுத்தையும் இல்லாமல் வந்து பண்ணி விட்டாப்புல. என்ன வீக்கெண்டில் விஜய் சேதுபதி 4 திட்டுனாப்புல. ஆமாண்ணா, ஆமாங்கண்ணா, சரிங்கண்ணா, சாரி தாண்ணா, தப்பு தானா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டான். ஸோ எனிஹவ் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக தப்பாக வந்து போகாது. பிக் பாஸோடைய ப்ரெடிக்ஷன் வேணால் தப்பாக போகும். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீட்டுக்குள்ளே திவாகர் வந்து வந்திருக்காப்புல, பிரவீன் காந்தி சார் வந்து வந்திருக்காப்புல, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ பிரவீன்ராஜ் வந்து ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட், அது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அவர் எவிக்டாகி வெளியே போகும்போது யாராலையும் அதை ஏற்றுக்கவும் முடியல. அந்த வீட்டுக்குள்ளே பயங்கர ரூட் அண்ட் ரஃப்பாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தது யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ். அது உருவ வயசே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் வந்து இருப்பாப்புல. அப்படி சொல்கிறோன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் பார்க்க சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரவீன்ராஜ் வந்து நான்லாம் நினச்சது, மனசார நான் நினச்சது என்ன அப்படின்னா, இந்த சீசனுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வில்லனாக வந்து பிரவீன்ராஜ் வந்து வருவாப்புல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அவருடைய வாய்ஸோடைய டோனாக இருக்கட்டும், அவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும், மற்றவங்களை இவர் மிரட்டுற விதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருப்பாப்புல, ஒரு மாதிரி ரொம்ப டஃப்பான ஒரு ஆளாக வந்து இருப்பார் மக்களே. ஸோ நம்ம அப்படி வந்து யோசித்து பார்த்தா கபகன்னு வந்து 33வது நாள் தூக்கி வெளியே போய் அனுப்பிச்சிட்டாங்க. ஹாடாங்க அப்பா, ஏன்னா இப்படி ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன்லாம் வந்து பண்ணிட்டுருக்கீங்க, சரி மறுபடியும் அவங்களுக்கு வந்து ரீஎன்ட்ரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். அதுவும் நடக்கலை. சரி அட்லீஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து வந்திருக்காப்புல, வந்த உடனே சம்பவத்து மேலே சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காப்புல. எப்படிப்பட்ட சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விக்கல்ஸை போட்டு போலான்னு பொழக்கிறாப்புல. ஆனால் விக்கல்ஸை போட்டு பொழக்கும் போதே முன்னாடி ஒரு 3 ஜீவன்கள் உட்காந்துட்ருக்கு. அதை நீங்கள் கவனிச்சிக்கிறீங்களா மக்களே? நம்ம சாண்ட்ராக்கா, அரோராக்கா, இன்னும் ஒரு ஆள் யாரோ அங்கே உட்காந்துருக்காங்க, அந்த பீன் பேகையான. என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நீ சூப்பராக காமெடி பண்ணுவண்ணா, வேறு மாதிரி பண்ணுவண்ணா, அப்போல்லாம் ஒருத்தரோட மனசு நோகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுவேண்ணா. ஆனால் இப்போ எப்படி தெரியுமா நான் ஆகிட்டேன், ஒரு கேமுக்காக உன் மனசாட்சியை தொலைச்சிட்டேண்ணா அப்படின்னு சொல்கிறாப்புல. எப்படி ஒரு கேமுக்காக உன்னுடைய மனசாட்சியை நீங்கள் தொலைச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி பிரவீன்ராஜ் வந்து அழகாக குறிப்பிட்டு சொல்கிறாப்புல. அது விக்ரமுக்கு மட்டும் பொருந்தாது, மற்றவங்களுக்கும் பொருந்தும், கண்டிப்பாக சாண்ட்ராவுக்கும் பொருந்தும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள் வந்து கேட்குறாப்புல. ஏன்னா வர்றவங்கெல்லாம் விக்ரமே போட்டு அடின்னு அடிக்கிறாங்களா? விக்ரமுக்கும் வினோத்துக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. ரொம்ப கவலைப்பட்டால், ரொம்ப ஆறுதல் வேணும் அப்படின்னா நம்ம விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு யார்கிட்ட உட்காருவாங்க அப்படின்னா வினோத்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவாப்பில். அதே போல் வினோத் அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் கிட்ட ரொம்ப முடியாத பட்சத்தில் போய் தனியாக உட்காந்து பேசுவாங்க அவங்க 2 பேரும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக விக்ரமை போட்டு அடின்னு அடிச்சுட்டே வந்திருந்தால் அவர் அதால் ஏற்றுக்க முடியாது. மற்றவங்களையும் போட்டு அடிக்கிறாங்கல்ல, நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க, உங்கள் மனசாட்சி தொலைச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லும்போது அப்போ கானா வினோத் வந்து அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து அப்போஸ் பண்ணுறாப்புல. என்னடா நீ டேய் பிரவீன்ராஜ்ய, நீ வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே நீயே அப்படி தான் இருந்த, பயாஸ்டாக இருந்த, எல்லோரும் பேசுகிறதும் வந்து நீயே தான் கேட்டுட்டு இருந்த, நீயே தான் பின்னாடி போய் பேசிகிட்டு இருந்த, இப்போ என்னமோ வெளியே போய் பார்த்துட்டு வந்து இப்போ என்னமோ சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத் வந்து அங்கே பயங்கரமாக டஃப்பாக வந்து பேசுகிறாப்புல. அப்போ பிரவீன்ராஜ் வந்து சொல்கிறாப்புல, நான் 33 நாளில் போயிருந்துருக்கலாம், ஆனால் எனக்கு இருக்கிற நல்ல பேரை நீ 90 நாள் இருந்து உன்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ இது வந்து லிட்ரலாக உண்மை தான். ஆனால் இவங்க 2 பேரும் ஏன்டா அடிச்சிக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டுங்க தான்டா, எதுக்காக அடிச்சிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தது. பட் எண்ட் ஆஃப் தி டே ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்து கன்வே பண்ணி தானே ஆகணும். விக்ரமை பொட்டி எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால தான் வியானா அவர்கள் வந்து வந்தப்பிருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விக்ரம் அவர்களை பயங்கரமாக டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் நிறைய வார்த்தைகள் அவங்கள வந்து சொல்லி பேசிட்டாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து நடக்கிறது தான். ஒரு ஷோ அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மொத்தத்தையும் உருவிட்டு கடைசியாக ஒன்றும் இல்லாமல் கோமணத்தோடு அனுப்புறது தான் ஷோவோட வேலை. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் கமருதீன், பார்வதி எல்லாம் கூட வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் எங்கள் வீட்டுக்குள்ளேயும் நடந்துகிட்ருக்கு. ஓகேவா?
இப்போ வியானா அவர்களும் வந்து விக்ரமை வந்து இது பண்ணுறாங்க. இப்போ பிரவீன்ராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமை பற்றி வந்து பேசுகிறாங்க. அதுவும் மனசாட்சி நீங்கள் தொலைச்சிட்டீங்க அப்படின்லாம் வந்து சொல்லும்போது லிட்டரலாக அந்த ஆளுக்கு வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டீங்க, ஒரு ஆளை ஹர்ட் பண்ணிட்டீங்க, தெரிஞ்சே நீங்கள் ஹர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி மக்கள் எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கவர் அப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லும்போதே விக்ரமுக்கு வந்து லிட்டரலாக வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஐயோ நம்ம வந்து ஒரு மாதிரியான ஆளாக இருக்கோமோ, நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம இல்லை போல், நமக்குள்ளே ஏதோ ஒரு எவில் குணம் வந்து இருக்குது. ஸோ அதுதான் இவங்க தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. சரி ஓகே, இத்தனை நாட்கள் நம்ம இங்கே இருந்ததே பெரிய விஷயம். ஏன்னா என் ஃபேமிலி என்ன விஷயங்கள்லாம் கோத்ரூ பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாப்புல நேற்றுக்கே. ஸோ இப்போ அதை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ பிரவீன்ராஜ் வந்து அதே திரும்ப திரும்ப வந்து சொல்லும்போது லிட்டரலாக அவருக்கு வந்து பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்க தோணுவாங்க. ஓகேவா? எனக்கு என்னென்னா கானா வினோத் பக்கம் திருப்பி விட்றாதீங்களா எப்பா டே, அந்த ஆள் வந்து எங்கேயோ இருக்காப்புல, ஓட்டிங்ஸ் எல்லாம் 50% வாக்குகள் கிட்ட வாங்கிட்டு இருக்காரு. யாராவது திருப்பி விட்டு கடைசியாக ஒரு மாதிரி மனசு நொந்து டே போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பணப்பொட்டியை கிட்டப்பொட்டியை தொட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு. கானா வினோத்தனா வேணாண்ணா அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து போய் நிறுத்தணும் போல் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஸ்கெட்சு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உள்ளார பிரவீன்ராஜ் வந்திருக்காங்க, இப்போ தான் வரப்போகிறாங்க. வியானா அவர்கள் வந்திருக்காங்க. கானா வினோத்துக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து வியானா பேசுகிறாங்க. அதே போல் இப்போ பிரவீன்ராஜும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து வினோத் அவர்களை அப்போஸ் பண்ணியோ அதே மாதிரி வினோத்தை வந்து பணம் எடுக்க வைக்கிற மாதிரியோ வந்து பேசலை. ரொம்ப உடஞ்சி விழுற அளவுக்கெல்லாம் கூட பேசலை. ஓகேங்களா? அப்படியே பேசியிருந்தாலும் அதை ரிப்ளை வந்து கொடுக்குறாப்புல கானா வினோத்தை, அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே கானா வினோத்தை டார்கெட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பண்ணிவிடுவாங்க மக்களே. கண்டிப்பாக இப்போ கானா வினோத்தை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் வந்து இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து உள்ளே வந்து ஒரு மாதிரி ஆடுவாங்கள்ல. இப்போ எப்ஜேவெல்லாம் வந்து விக்ரம் ஜெயிக்கட்டும்னு நினைப்பான், அப்படி நினைக்கலாம். இல்லை சபரியை ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு கேங்கு. ஆனால் விக்ரம் மேலே எப்ஜேவுக்கு வந்து அந்த அந்த அபிப்பிராயம் வந்து போயிடுச்சு. ஓகேவா? கடைசியாக அவன் போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டான். அதுதான் விக்ரமுடைய டவுன்ஃபாலே. எப்போ வந்து எப்ஜே அவர்கள் விக்ரமை பற்றி பேச ஆரம்பித்தானோ அது மிகப்பெரிய அளவில் டவுன்ஃபால் ஆகிடுச்சு. இப்போ கனித்திரு வந்து என்ன பண்ணுவாங்க, விக்ரமை வந்து ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கான ஃபேவரட்டான பிளேயர்ஸு, அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இப்போ விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, பணப்பொட்டி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. எப்படா வைப்பாங்க, நம்ம தூக்கிட்டு கிளம்பிடலாம், கைவீசுன்னு சும்மா போகாமல் ஏதோ ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கலாங்க. அப்படி இல்லைன்னாலும் மற்றவங்க யாராவது பணப்பொட்டியை எடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட நான் எடுக்கிறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்க வந்து முந்திக்கிற மாதிரி வந்து இவர் செஞ்சுருவாரோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எப்படி பார்த்தாலும் பணப்பொட்டி எடுக்க போகிறான்னு சொல்லிகிட்டே இருக்கான். இன்கேஸ் அவன் எடுத்துகிட்டு போனால் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும், அதனால் நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு ப்ளேவாக இருந்தால் அது எண்ட் ஆஃப் தி வீக் தான் வந்து தெரியும். ஓகே மக்கள், இப்போ பிரவீன்ராஜ் அவர்கள் உள்ளர வந்ததுக்கப்புறம் விக்ரமுடைய மனநிலை டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கு. அதே போல் கானா வினோத் ஒரு மாதிரி கட்டுப்பாய் கத்திக்கிட்டு வந்து இருக்காப்புல. கொஞ்சம் இதெல்லாம் தாக்கு பிடிச்சாரு அப்படின்னா கானா வினோத் வந்து டைட்டில் வின் பண்ணுவார். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்கள், இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.